600 சவரன் வரதட்சணையாக கொடுத்த பின்னும் மேலும் 400 சவரன் நகை வரதட்சணை கேட்பதாக முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கந்தன் மகன் மீது அவரின் மருமகள் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு கார்த்திக் இணைகிறார். வணக்கம் கார்த்திக், இது பற்றின முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். அதிமுக சோழிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை புறநகர் மாவட்ட செயலருமான KP கந்தன், இவரது மகன் KPK சதீஷ்குமார் சென்னை பெருநகர மாநகராட்சி 182வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் அம்பத்தூரை சேர்ந்த நுரையீரல் மருத்துவர் சுதி பிரியதர்ஷினி என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். தற்போது அவர் ஆவடி காவல் நிலையத்துல ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அது கடந்த 2018ஆம் ஆண்டு இருவீட்டார் சம்பத்துடன் திருமணமான நிலையில ஏற்கனவே 600 சவரன் தங்க நகை மற்றும் 20 கிலோ வெள்ளி 2 சொகுசு கார்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது 400 சவரன் தங்க நகைகள் கேட்டும் கடந்த 2 ஆண்டுகளாக கொடுமைப்படுத்தி வந்ததாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். நிச்சயதார்த்தத்தின் போது மணமகன் வீட்டார் கேட்டதன் பேர்ல ரேடோ வாட்ச், விலை உயர்ந்த வைர மோதிரங்கள் கேட்டிருக்கிறார்கள். மேலும் நிச்சயதார்த்தம் IDC சோழா ஹோட்டல்ல தான் நடத்தப்பட்டிருக்கிறது. மணமகள் வீட்டார் கேட்டுக்கொண்டதன் பேர்ல அனைத்தையும் மருத்துவர் பிரியதர்ஷினி குடும்பத்தினர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 1000 சவரன் நகை போட முடியாது எனவும், மாப்பிள்ளைக்கு 100 சவரன் நகையும் மணமகளுக்கு 500 சவரன் நகையும் மட்டுமே போட முடியும் என கூறி திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த திருமணத்துல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்ற புகைப்படங்களும் தற்போது வெளியாகிறது. இந்த நிலையில மீதமுள்ள நகையை கேட்டு கந்தன் குடும்பத்தினர் மருத்துவர் பிரியதர்ஷினியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் தற்கொலை செய்ய முயற்சி செய்தும் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். பெண் குடும்பத்தார் சமரசம் செய்து வைத்தும் கந்தன் குடும்பத்தினர் அதற்கு உடன்படவில்லை. இந்த நிலையில வீட்டை விட்டு வெளியேறிய மருத்துவர் ஆவடி காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளிக்கிறார். இந்த புகார் அளித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.